வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அழகே அழகே கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வண்ண விளக்குகள் விடி விளக்குகளைப் போல் மங்கலாக ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒதுக்குப்புறமான ஒரு பகுதிக்கு அவன் அவளை அழைத்து சென்றான். அவளுடன் ஒட்டி உரசிக்கொண்டு நாங்கள் காதர்களாக்கும் என்று பறை சாற்றுகிற பாணியில் அதுகாரும் அவளோடு நடந்து வந்த அவன் இப்போது இன்னும் அதிக துணிச்சலுடன் அவள் கையை முழங்கைக்கு மேல் இறுக்கமாக பற்றி கூட்டி சென்றபோது அவளுக்கு அந்த குளிர் சாதன அமைப்பிலும் வேர்க்கும் போலாயிற்று. அவள் தன்னையும் அறியாது உடம்பை குறுக்கி கொண்டாள். ஏனென்றால் அவன் அவளது புஜத்தை பற்றியிருந்த தினசில் முதல் சந்திப்புக்கு ஒவ்வாத அத்துமீறிய இறுக்கம் துல்லியமாய் புலப்பட்டு கொண்டிருந்தது. இருப்பினும் ஆம்பளைங்க இப்படித்தான் முன்ன பின்னதான் இருப்பாங்க எனும் எண்ணத்தில் அவள் அவனை மன்னிக்க தயாரானாள். பக்கத்து இருக்கைகளில் இருவரும் அமர்ந்தார்கள். அவன் தனது கையை அவளது நாற்காலி முதுகு விளிம்பில் வைத்து கொண்டான். பிறகு மெல்ல தன் விரல்களால் அவள் கழுத்தில் வருடினான். அவள் நெளிந்தபடி தன் கழுத்தை நகர்த்தி அவன் புறமாய் சற்றே கோபமாக பார்த்தாள். அவன் உடனே புரிந்து கொண்டு தன் கையை அப்புறப்படுத்தி கொண்டான். சாரி சூர்யா, அதுக்குள்ள இந்த அளவுக்கு நான் உரிமை எடுத்துக்க கூடாதுதான், என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல விடுங்க, ஆனா 4 பேரு கவனிச்சிட்டு இருக்காங்கில்ல என்று அவள் மெல்லிய குரலில் முனகினாள். அவளது குரல் அவளுக்கே அந்நியமாக ஒலித்தது. பணியாள் வந்ததும் ராஜாதிராஜன் பாசந்தி, வெங்காய பஜ்ஜி, காஃபி, ஐஸ்கிரீம் ஆகியவற்றுக்கு பணித்தான். அவர் போன பிறகு, ஓ வெரி சாரி, உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா? உன்னை நான் என்ன வேணும்னு கேட்டு இருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் என்றான். நீங்க இப்ப சொன்ன எல்லா ஐட்டங்களும் எனக்கும் பிடிக்குங்க. நான் என்ன கேட்கறதுக்கு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தனோ அதை கேட்கறதுக்கு எந்த அவசியமும் இல்லாத அளவுக்கு நமக்குள்ள ஒரு நெருக்கம் தானா ஏற்பட்டுடுச்சு இல்ல? என்ன நான் சொல்றது சரிதானே? அவள் வெட்கத்துடன் மௌனமாயிருந்ததன் மூலம் அவனது கூற்றை ஒப்புக்கொண்டாள். ஒரு ஆம்பளை மேல நம்பிக்கை ஏற்பட்டால் ஒழிய உன்ன மாதிரி ஒரு படிச்ச பொண்ணு அவன் கார்ல ஏற மாட்டா. அவனோட ஹோட்டலுக்கு டிஃபன் சாப்பிட இது மாதிரி வரமாட்டா இல்லையா என்று அவன் அவள் காதருகே முகம் வைத்து கிசு கிசுப்பாய் சொன்ன போதும் அவள் பொன் சிரிப்போடு மௌனமாகவே இருந்தாள். சூர்யா, நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். நான் தினமும் 8 மணிக்கு இங்க வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு என் கம்பெனிக்கு போவேன். நீ தினமும் நிக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் தள்ளி என்னோட சிநேகிதன் ஒருத்தன் குடியிருக்கான், பாபுன்னு பேரு. ஒரு வாரத்துக்கு முந்தி ஒரு நாள் அவனை பார்க்கறதுக்காக நான் அந்த பக்கம் வந்தேன். பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்த உன்னை அப்பதான் பார்த்தேன். ஆஹா, பளிச்சுன்னு ஒளி விட்ட உன்னோட அழகை பார்த்த அந்த கணமே என் மனசு என்கிட்ட இருந்து உன்கிட்ட ஓடி போயிடுச்சு. சூர்யா, மற்ற நாள்ல இருந்து தேவையே இல்லாம தான் நான் தினமும் அந்த தெரு வழியா காரை ஒரு பைத்தியக்கார மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில ஏற்பட்ட ஒரு திடீர் துணிச்சல்ல நான் காரை பின்னுக்கு திருப்பி உன்னை கூப்பிட்டேன். நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருந்தது என்னோட துணிச்சலுக்கு ஒரு காரணம். எல்லார் எதிர்லையும் நீ பாட்டுக்கு, ஏண்டா பொறுக்கி, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு எசகு பிசகா பேசிட்டியானா எம்புட்டு அசிங்கமா போயிடும். அதான். அவள் பதைத்து போனவளாய், சேச்ச அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என்றாள். பணியாள் சிற்றுண்டி தட்டுக்களை அவர்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு போனார். அப்போ அந்த கேள்வியை நான் கேட்க தேவையில்லைங்கிற? அப்படி இல்லைங்க, அப்ப கேளுங்கிற. சரி கேட்குறேன். அவன் தொண்டையை கனைத்து கொண்டான். பிறகு, மிஸ் சூர்யா, நான் உங்களை நேசிக்கிறேன், அடிச்சி காதலிக்கிறேன். என்னை கணவனாக ஏற்றுக்கொள்வீர்களா என்று இலக்கணமாய் கேட்டுவிட்டு அவளை கூர்ந்து பார்த்தான். ஆழமான அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவள் தலை கவிழ்ந்தாள். அவனோ அவளது பதிலுக்கு காத்திருக்கும் தோரணையில் கைகட்டி காத்திருந்தான்.
என்ன மிஸ் சூர்யா, உங்கள் மௌனமும் தலை கவிழ்ந்த நிலையும் சம்மதத்தின் அறிகுறிகள் என்பதாக நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று அவன் சில நொடிகளுக்கு பிறகு கிசுகிசுப்பாய் வினவிய பின் சுற்றமுற்றம் பார்த்துவிட்டு அவளது முகவாயை அழுத்தமாய் தொட்டு தன் பக்கம் திருப்பினான். அவள் கணத்துக்கும் குறைவான நேரம் அவனை நோக்கிவிட்டு அவனது கையை அகற்றினாள். அவளது பார்வை எவரேனும் கவனித்திருப்பார்களோ என்னும் கூச்சத்தில் சுழன்றது. அவன் வாய்விட்டு சிரித்தான். யாரும் கவனிக்கல, அது சரி, வெறும் சிரிப்பு மட்டும்தான் உன்னோட பதிலா? எனக்கும் உங்களை கல்யாணம் கட்ட ஆசைதான் அப்படின்னு உன் செம்பவள வாய திறந்து சொல்ல மாட்டியாக்கும்? சொன்னா உன்னோட முத்து பற்கள் உதிர்ந்து போயிடுமாக்கும். அவள் இதற்கும் பேசாதிருந்தாள். ஆனால் முகத்தின் சிவப்பு மட்டும் மாறவில்லை. அடேங்கப்பா, முகம் என்னமா சிவந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இதே பாணியில பேசினா ரத்தமே வந்துடும் போல இருக்கே. வேணாம்பா, அந்த பாவம் எனக்கு வேணாம். சரி சரி, சாப்பிடலாம் என்ற அவன் பாசந்தியை கரண்டியால் கிளறி எடுத்து, எங்க வாயத்தோர, நான் ஒரே ஒரு ஸ்பூன் உனக்கு வாயில போடுறேன் என்றான். அவள் சிரிப்புடன், வேணாங்க, இதெல்லாம் 4 பேரு போற வர இடத்துல வேண்டாம் என்றாள். அப்போ தனியான இடத்துல கூடிய சீக்கிரம் சந்திப்போமா? தனியான இடமெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். அவன் சட்டென்று சில கணங்களுக்கு மௌனமுற்றான். பிறகு, கல்யாணத்துக்கு அப்புறம்தான், யாரு இல்லைனாங்க, நான் ஒன்னும் பொறுக்கி இல்ல என்றான். வாயருகே கொண்டு சென்ற பாசந்தியை வழியில் நிறுத்திய அவள் கலவரத்துடன் திகைத்து போய் அவனை பார்த்தாள். ஐம் சாரி, தப்பா எடுத்துக்கிட்டீங்களா என்ன? நான் அது மாதிரி உங்களை பத்தி நினைச்சிருந்தா இப்படி உங்களோட கார்ல ஹோட்டலுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பனா என்று கம்மி போன குரலில் அவனை முழுவதுமாய் பார்த்தவாறு அவள் வினவினாள். சேச்ச, நான் கோவிச்சப்பனா? அதுவும் ஏன் சூர்யாவ? அது சரி, உனக்கு சூர்யான்னு பேரு வச்சது யாரு? உங்க அம்மாவா அப்பாவா? எங்க அப்பா தான் வச்சதா அம்மா சொல்லியிருக்காங்க. ஏங்க? உங்க அப்பா புத்திசாலி, பொருத்தமா பேரு வச்சிருக்காரு. இப்போ படுத்த படுக்கையா இருக்காருல்ல? ஆமாங்க, நான் ஒருத்தி தான் இப்போ சத்தியா சம்பாதிச்சிட்டு இருக்கேன். அவன் சாப்பிடுவதை நிறுத்தி ஆழமாய் அவளை பார்த்தான். கல்யாணத்துக்கு பிறகு உன் சம்பளத்தை உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். அதுக்கு என்னோட அனுமதி வேணும், அதானே? அதை பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. நாங்க ஏழைப்பட்டவங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னேன். எங்களுக்கு சொத்து பத்துன்னும் எதுவும் கிடையாதுங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு தீர்மானிக்கிறதுக்கு முந்தி நீங்க இதை பத்தி நல்லா யோசிக்கணும்னு தான் சொன்னேன். உங்க வீட்ல இதுக்கு முழு மனசோட சம்மதிப்பாங்களா? அவன் சிரித்தான். என் கல்யாணம் என் சொந்த விஷயம். எங்க அப்பா தான் தகராறு பண்ணுவாரு. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறது நான், எங்க அப்பா இல்ல. உங்களுக்கு அம்மா இருக்காங்க தானே? இல்ல, எனக்கு 10 வயசு ஆனப்போ செத்து போயிட்டாங்க. உங்க அப்பா மறு கல்யாணம் கட்டளையாங்க? இல்ல. பாசந்தி தட்டுகளை நகர்த்திவிட்டு இருவரும் பஜ்ஜி தட்டுகளை இழுத்து கொண்டார்கள். நாம 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல சாப்பிடுறோம் என்று அவன் சிரித்தான். உங்க அம்மா செத்து போனப்போ உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 38 வயசுதான். சித்தின்னு ஒருத்தி வந்தா அவ என்னை கொடுமைப்படுத்துவாளோங்கிற பயத்துல தான் அவர் மறு கல்யாணம் கட்டல. அப்படின்னா அவரு ரொம்ப நல்லவரா இருக்கணும். 38ங்கிறது கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற வயசா? அவன் சிரித்தான். அவளுக்கு அரை குறையாய் புரிந்தது. அவனே முழுவதும் கூறினான். கல்யாணம்னு ஒன்ன பண்ணிக்கலையே ஒழிய தன்கிட்ட ஸ்டெனோவா இருந்த ஒரு கிறிஸ்தவ பொண்ண கீப்பா வச்சுக்கிட்டாரு. அவன் வேலையை விட்டுட்டா. ஒரு தனி வீட்ல அவளை வச்சிருக்காரு. ஒரு பெரிய வீட்டை அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. சின்ன வீட்டுக்கார அம்மாவுக்கு பெரிய வீடா? ஆமா, அதேதான். குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாராம். நாளைக்கு சொத்து விவகாரத்துல சிக்கல் வரும்ல, அதான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பா தான் சொன்னாரு. அவரேயா சொன்னாரு? அதுவும் பெத்த மகன்கிட்ட? ஆச்சரியமா இருக்கு. ஒரு தகப்பன் தன் மகனிடம் அந்த அளவுக்கு பேசுவார் என்பது அவளை அயர்த்தியது. தன் அப்பாவை பற்றிய வியப்பில் அவள் விழிகள் விரிந்திருந்ததை ராஜாதிராஜன் கவனித்தான். ஆமா, அவரே தான் சொன்னாரு. அது வரைக்கும் அரசல் புரசலா கூட விஷயம் என் காதுக்கு எட்டுனது இல்ல. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு
என்ன வெறுக்க மாட்டியே ராஜா அப்படின்னு கேட்டுட்டு கண் கலங்கினாரு. நான் அவர் கண்ணீரை தொடச்சு விட்டேன். பேசுவதை நிறுத்திவிட்டு அவன் பெருமூச்செறிந்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தன. தான் ஒருத்தியோட வாழ்ந்துட்டு இருக்கிறத பத்தி அவரே உங்ககிட்ட சொன்னாருங்கிறத என்னால நம்பவே முடியலைங்க. அவரு மனசு விட்டு என்கிட்ட அதை பத்தி பேசினப்போ எனக்கும் ஒரே அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் தான் இருந்துச்சு. ஆனா கோவமோ அருவருப்போ அவர் மேல ஏற்படல. ஏன்னா அவர் ஒரு அன்பான அப்பா. முறையா கல்யாணம் கட்டிக்கிட்டு வீட்டுல அவங்கள கூட்டிட்டு வந்து குடித்தனம் பண்ணாததே எனக்காகத்தானே. எங்க அப்பா வித்தியாசமானவரு. என்னை எப்பவுமே ஒரு சிநேகிதன் மாதிரி தான் நடத்துவாரு. மற்ற தகப்பன்மாருங்க மாதிரி அவரை என்னை அதிகாரம் பண்ணினதே கிடையாது. ஒருவேளை சின்ன வயசுலேயே நான் தாயில்லா பிள்ளையாயிட்டது அதுக்கு காரணமா இருக்கலாம். இருக்கலாம் என்ன, அதேதான். நான் பிஎஸ்சி பரீட்சை எழுதி முடிச்ச அன்னைக்கு தான் அவர் தன்னோட அந்த ரகசிய வாழ்க்கையை பத்தி சொன்னாரு. எனக்கு நல்லா நினப்பு இருக்கு. அன்னைக்கு ராத்திரி உன்னோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, என் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அப்பா கிட்ட ஒளிவு மறைவுங்கிறதே கிடையாது. எதுவா இருந்தாலும் வேலைக்காரங்க முன்னாடியே பேசுவாரு. அதனால என்னமோ ஏதோங்கிற கலவரத்தோட நான் அவர் ரூமுக்கு போனேன். நான் நுழைஞ்சதும் கதவை சாத்திட்டு என்னை உட்கார சொன்னாரு. ராஜா, நான் இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு நீ என்னை வெறுக்க கூடாது அப்படின்னு எடுத்த எடுப்பிலேயே சொல்லிட்டாரு. எதுவானாலும் சொல்லுங்கப்பா, என்னால உங்களை வெறுக்க முடியுமாப்பா அப்படின்னு. அது பொம்பளை விஷயமா இருக்கும்னு உங்களுக்கு தோணலைங்களா? ஓ, தோணுச்சு. ஆனா நான் எதுவும் கேட்கல. கொஞ்ச நேரம் தலையை குனிஞ்சுகிட்டு உட்கார்ந்துருந்தாரு. அப்பால, ராஜா, உங்க அம்மா செத்து போனதுக்கு பிறகு நான் மறு கல்யாணம் கட்டளையே தவிர என்னோட ஸ்டெனோ இருக்காங்கல்ல லில்லின்னு, அவங்களோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஒரு கால் காத்து வாக்குல உன் காதை அந்த விஷயம் எட்டி இருக்கலாம் அப்படின்னாரு. இல்லப்பா, எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லித்தான் தெரியும். அதனால் என்னப்பா, அதுக்காக நான் ஏன் உங்களை வெறுக்கணும்? எந்த நிலையிலேயும் உங்க மேல எனக்குள்ள பிரியம் மாறாதுப்பா அப்படின்ன. தேங்க்யூ. அவளை நான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். அவ செலவுகளை எல்லாம் நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அவ பேர்ல ஒரு பெரிய தொகைய பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வீட்டை வாங்கி அதையும் அவ பேர்ல வச்சுட்டேன் அப்படின்னாரு. உங்க அப்பா நியாயமானவரா தெரியறாரு. நம்ம விஷயத்துல மட்டும் நியாயமா நடக்க மாட்டாருங்கிறீங்க. அவன் சில நொடிகளுக்கு ஒன்றும் பேசாதிருந்தான். பின்னர் சட்டென்ற தலையை உசுப்பிக் கொண்ட அவன், சாப்பிடலாம் சூர்யா, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேனோ என் கதையை சொல்லி என்றான். அதெல்லாம் இல்லைங்க. எங்க அப்பா நிறைய நல்ல குணங்கள் உள்ளவரு. ஆனா சம்பந்தம்னு வர்றப்போ பெரிய இடத்து சம்பந்தத்தை தான் விரும்புவாரு. நம்ம விஷயத்துல அவரை மசிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் பழகிற நண்பர்கள் கூட பெரிய இடத்து பிள்ளைகளாகத்தான் இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே என்னை கட்டாயப்படுத்தினவரு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் உடனே முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிற? அதெல்லாம் நான் சமாளிச்சிடுவேன். நீ கவலையே படாத சூர்யா. என்ன, சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காதுன்னு காசு மூச்சுன்னு கத்துவாருதான். அதை சட்டை பண்ணாம நாம கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பால என்ன, வழக்கமா இது மாதிரி குடும்பங்கள்ல நடக்கிறது தான். அப்பா சமாதானம் ஆயிடுவாரு. அதாவது என்னன்னா, நீதான் யோசிச்சு சொல்ல பாப்போம். அவன் குறும்பாய் சிரித்து கொண்டே இவ்வாறு கேட்டபோது பணியாள் காஃபியும் ஐஸ்கிரீமும் எடுத்து வந்து வைத்து சென்றார். அவனது கேள்வியின் உட்கிடை அவளுக்கு புரிந்தாலும் தலையை தூக்கி அவனை பார்க்க முடியாத கூச்சத்தில் அவள் மௌனமாய் புன்னகையுடன் காஃபியை கையில் எடுத்து கொண்டாள். என்ன, பதிலையே காணோம்? அவன் மெதுவாய் அவள் தொடையில் தன் கையால் செல்லமாய் தட்டினான். அவள் தன் காலை நகர்த்தி கொண்டு அப்போதும் மௌனமாக இருந்தாள். சரி, அப்ப நானே சொல்லிடுறேன். ஒரு குட்டி சூர்யாவோ இல்லாட்டி சின்ன ராஜாதி ராஜனோ பிறந்துட்டா அதுக்கு பிறகு எங்க அப்பாவுக்கு என்னை மன்னிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. அதுக்கப்பால ஜாலிதான். நான் என் அப்பாவை அது வரையில பகைச்சுக்கிட்டு தான் தீரணும். என் சூர்யாவுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். அவன் இவ்வாறு சொல்லிவிட்டு
அவள் சற்றே அயர்ந்திருந்த நேரத்தில் சட்டென்று அவளை இழுத்து தோளோடு தோளாக அணைத்து கொண்டு விட்டான். என்னங்க இது, வேணாங்க என்று பதறிய அவள் கூச்சத்துடன் விழிகளை சுழற்றிய கணத்தில் பணியாள் விலை சீட்டுடன் அங்கு வந்தார். அவரது பார்வையில் தங்கள் நெருக்கம் பட்டு விட்டதில் அவளது சங்கடம் அதிகரித்தது. அவன் தன் கையை விலக்கிக் கொண்டான். சாப்பிட்டு முடித்து இருவரும் புறப்பட்ட கணத்தில் பணியாள் பணத்தை பெற வந்தார். அந்த பெரிய அறையை விட்டு வெளியே வந்ததும் சூர்யா திரும்பி பார்த்தாள். அந்த பணியாள் தங்களை முறைத்து பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டு வியப்படைந்தாள். அவரது பார்வையில் வித்தியாசமாக எதையோ உணர்ந்தாள். அந்த பார்வை பொறுக்கித்தனமாக இல்லை என்பதையும் கவனித்தாள். இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் என்று யோசித்தவாறு நடந்தாள். காரை அடைந்ததும் அவள் அதன் பின் இருக்கையில் அமர்ந்தாள். அவன் காரை கிளப்பியபடி, இப்போ பீச்சுக்கு போறோம் சரியா என்றான். பீச்ல காருக்குள்ளேயே தான் உட்கார்ந்து பேச போறோம். அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க பார்வையில இப்போதைக்கு பட வேணாம்னு தான் வீண் வம்பு வந்து சேரும். இப்போ ஹோட்டலுக்கு போனமே, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் எனக்கு புரியல. சரி விடு, என்னைக்காவது உங்க அப்பா கிட்ட சொல்லித்தானே ஆகணும். நீங்க கார் விரைவெடுத்தது. சொல்லித்தான் ஆகணும், ஆனா நானே சொல்லித்தான் அவரு தெரிஞ்சுக்கணுமே ஒழிய மற்றவங்க சொல்லி இல்லை. பீச்ல கூட உங்க மாருதி கார் நம்பரை வச்சு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமே. அவன் வாய் விட்டு பெரிதாக சிரித்தான். அதான் இல்லை, இது என் சிநேகிதன் ஒருத்தனோட கார். என் காரை சர்வீஸுக்கும் பெயிண்டிங்குக்கும் ஒரு மெக்கானிக் ஷாப்ல விட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு. உங்க அப்பா பெரிய இடத்து சம்பந்தத்துக்கு தான் ஒத்துக்குவார்னு சொன்னீங்களே, அப்ப எப்படி நம்ம காரியத்தை சாதிப்பீங்க? அதான் சொன்னனே, எதிர்த்து நின்னுதான். உங்க சொத்தும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சுதான் போகணும். வேற வழியே இல்லை. என்னால உங்களுக்கு கஷ்டம். பின்ன காதல்னா சும்மாவா? அது சரி, உன்னை பத்தியும் ஏதாச்சும் சொல்லு. அதான் நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, இன்னும் ஏதாச்சும் தெரியணும்னா நீங்களே கேளுங்க, சொல்றேன். உன்னோட தங்கச்சி எப்படி? எதுல? அழகுல உன்னாட்டமே அவளும் இருப்பாளா? இல்லாட்டி உன்னை விடவும் அழகா? ஏன் என்னை விட அவ அழகா இருந்தா அவளை வளைச்சு போடலாம்னா? சீச்சி, என்ன அசிங்க பேச்சு இது? மச்சினி பொண்ணு தங்கச்சிக்கு சமம். சரி சொல்லு, அவ எப்படி இருப்பா? அவளும் அழகுதான், ஆனா என்ன அளவுக்கு இல்லைன்னா அம்மா சொல்வாங்க. அம்மா மேல பழி போடுறியா? இல்ல நிஜமாத்தான். நிறமும் கொஞ்சம் கம்மி தான். எதுக்கு அவளை பத்தி விசாரிக்கிறீங்க? என் சிநேகிதன் ஒருத்தன் இருக்கான், என்னை விட 2-3 வயசு சின்னவன். அவனுக்கு பார்க்கலாமேன்னு தான். இப்பவே அவனை வளைச்சு போட்டுட்டா உன் தங்கச்சி பிரச்சனையும் தீர்ந்துடுமில்ல. சூர்யா சிரித்தாள். ஏன் கல்யாண பேச்சையே இன்னும் எங்க வீட்டுல எடுக்கல. நீங்க என்னடான்னா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டீங்களே. அவன் மௌனமானான். தனது எதிர்கேள்வி அவனை யோசிக்க வைத்து விட்டது என்பதை சூர்யா புரிந்து கொண்டாள். என்ன மௌனமாயிட்டீங்க? இல்ல, உங்க வீட்டு பிரச்சனைய எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்கிறேன். அப்பதானே நமக்கும் வசதியா இருக்கும். என் தங்கச்சி படிப்பை முடிச்சு ஒரு வேலைக்கு வர வரையில என் கல்யாண பேச்ச எங்க வீட்டுல எடுத்துக்க போறதில்ல. அதனால அது வரையில் நாம காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும். வேற வழியே இல்லை. இல்ல சூர்யா, எனக்கு ஒரு வழி தோணுது என்ற அவன் புன்னகை செய்தான். சூர்யா ஆவலுடன் அவனை ஏறிட்டு, என்ன வழிங்க என்றாள். உங்க அம்மா அப்பா கையில கணிசமா ஒரு தொகையை கொடுத்துட்டு நான் உன்னை ஏன் செலவுல கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவள் வியப்புடன் கார் கண்ணாடியில் அவனை பார்த்தாள். அவள் கண்களில் தெரிந்தது வியப்பு மட்டுமன்று என்பதையும், அவற்றில் மகிழ்ச்சி கலந்த அதிர்ச்சி, நன்றி, பரவசம் எல்லாமே அடங்கி இருந்தன என்பதையும் ராஜாதிராஜன் கண்டு புன்னகை பூத்தான். தன்னை தாக்கிய இன்ப அதிர்ச்சியில் இருந்து சில கணங்களில் விடுபட்ட சூர்யா, ஐயோ அது எப்படிங்க? அது நியாயமே இல்லை. உங்களை மாதிரி மாப்பிள்ளைக்கு லட்சக்கணக்கில் வரதட்சணை அது இதுன்னு கொடுக்கறதுக்கு ஆளுங்க கியூவில் நிற்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க பணம் கொடுத்து என்ன கல்யாணம் கட்டுறதா? அது தப்புங்க என்றாள். அவளது வாய் இப்படி சொன்னாலும்
அப்படி நடந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் எனும் ஆவல் அவளது குரலில் தொனித்ததை அவன் புரிந்து கொண்டான். அவனுக்கு சிரிப்பு வந்தது. இத பாரு சூர்யா, நியாயம் அது இதுன்றையே, உண்மையிலேயே நியாயம் எதுன்னு தெரியுமா? பிள்ளை வீட்டார்தான் பொண்ணு வீட்டாருக்கு பரிசு கொடுத்து கல்யாணம் கட்டணும். அதுதான் நியாயம். தெரிஞ்சுதா? உன் தங்கச்சி விஷயத்த வேணும்னா இப்போதைக்கு கிடப்புல போட்டு வைக்கலாம். அப்பால சமயம் வரும்போது என் சிநேகிதன் கிட்ட அவளை பத்தி பேசிக்கலாம். இல்ல அவனுக்கு அதுக்குள்ள கல்யாணம் ஆயிட்டாலும் வேற எத்தனையோ ஆளுங்க இருக்காங்க. ஆனா நம்ம விஷயத்த ரொம்பவும் ஒத்தி போட கூடாதுமா. என்னால தாங்க முடியாது. அவள் முகம் சிவந்து கார் கதவு கண்ணாடி வழியே வெளியே பார்த்தாள். அவன் சத்தம் போட்டு சிரித்தான். என்ன, எனக்கும் அப்படித்தான்னு வாயில ஒரு வார்த்தை வரமாட்டேங்குதே. கழுத்தை திருப்பி அவளை ஆர்வத்துடன் பார்த்தான். அவள் தெருவில் பதித்த பார்வையை திருப்பவில்லை. அவன் திரும்பி கார் பாதையில் கவனித்தவாறு, சரி சரி, இது மாதிரி பேச்செல்லாம் உனக்கு பிடிக்கலைன்னு தோணுது. கல்யாணத்துக்கு அப்பால வச்சுக்கலாம்னு நினைக்கிற. சரி, பீச் வந்துட்டது, ஒரு ஓரமா நிப்பாட்டிக்கலாம் என்றான். காரை நிறுத்திவிட்டு அவன் பக்கவாட்டில் நன்றாக திரும்பி பின்புறம் பார்த்தபடி கண் இமைக்காது அவளை பார்த்தான். அவள் கூச்சத்தில் குறுகினாள். உன் கையையாச்சும் நீட்ட, பிடிச்சுக்கிற. வேண்டாம். அவள் அவனை சற்றே கசப்புடன் ஏறிட்டு ஒவ்வொரு எழுத்தாக உச்சரித்து மறுத்தாள். சரி அம்மா கற்புக்கரசி, அப்ப ஏதாச்சும் பேசு. உன் இனிய குரலையாச்சும் ரசிக்கிற. நீங்க தான் பேசுங்களேன். நான் நிறையவே பேசிட்டேன். இப்ப உன்னோட முறை. உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சும்மா இருங்க, வேற ஏதாச்சும் முக்கியமான விஷயமா பேசுங்க. எனக்கு இதெல்லாம் தான் முக்கியமா படுது. பொம்பளைங்க சட்டுன்னு ஒத்துக்கறதில்ல. நான் சொல்றது சரிதானே? அவள் பதில் சொல்லாதிருக்கவே, முன் சீட்டுக்கு கொஞ்சம் வாயேன் என்றான். ஆஹா, மாட்டேன். சரி, இது முதல் சந்திப்பு தானே, அடுத்த சந்திப்புல முன் சீட்டு. முடியவே முடியாது, நெவர். சரி, அப்ப பின் சீட்டாவே இருக்கட்டும். அதுதான் சரி. அப்போ பின் சீட்டுக்கு வரட்டுமா? அவன் முன் கதவை திறக்க முற்பட அவள் கலவரத்துடன், தயவு செஞ்சு வேணாங்க. இப்படியெல்லாம் வம்பு பண்ணினீங்கன்னா இனிமே நான் வரவே மாட்டேன், சொல்லிட்டேன் என்றாள். குரலில் கடுமை இருக்கும்படி பார்த்து கொண்டாள். சரி, இன்னைக்கு உன்னை விட்டுடுறேன். இப்படியே எப்பவும் ஏமாத்தலாம்னு நினைக்காத. அது போகட்டும். நம்ம விஷயத்த பத்தி எப்ப உங்க வீட்டுல சொல்லுவ? நீங்க எப்ப சொல்ல சொல்றீங்களோ அப்ப சொல்லலாம்னு எப்ப உனக்கு தோணுதோ அப்ப சொல்லிக்க. ஆனா சொல்றதுக்கு முந்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. எதுக்கு? அட சும்மாதான். அப்புறம் என்ன பத்தி இன்னும் சில தகவல்களை சொல்லிடுறேன். எங்க அப்பாவுடைய கம்பெனிக்கு நானும் ஒரு பார்ட்னர். அதான் விசிட்டிங் கார்ட்லயே இருக்கே. ஆமாமா, ஒரு வேளை நம்ம விஷயம் பிடிக்காம எங்க அப்பா என்னை வெளியே போடான்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் என்னை விட்டு போயிடும். அப்பால நானும் ஒரு ஏழைதான். அதாவது ஒரு வேலையை தேடிக்க வேண்டிய வேலையில்லா பட்டதாரி. என்ன அப்படி பாக்குற சூர்யா? அப்படின்னா எப்படி இவனால நம்மைய அப்பா அம்மா கிட்ட ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்க முடியும்னா? அவள் அதை பற்றி தான் யோசித்தாள் என்பதால் தன் எண்ணங்களை படிக்க முடிந்த அவனது திறமை பற்றிய வியப்பு அவளுள் பெருகியது. இருந்த போதிலும் பொய்யாக, அதே நேரத்தில் முழு பொய் சொல்ல மனம் வராமல், அப்படி யோசிக்கலீங்க. உங்க கையில இருக்கிற சேமிப்பு எல்லாம் எங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நமக்கு கஷ்டமாச்சேன்னு யோசிச்சேன் என்று சமாளித்தாள். பார்க்கலாம், முதல்ல எங்க அப்பாவுடைய எதிரொலி என்னன்னு தெரியட்டும். எப்படியும் இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள உங்க அப்பா அம்மாவை பார்த்து நான் பேசிடுறது நல்லதுன்னு தோணுது. இப்பதானே ஏன் சௌகரியப்படி சொல்லலாம் நீங்க. அதுக்குள்ள 10 நாள்னு கெடு வைக்கிறீங்க. சொன்னதான், ஆனா நல்ல காரியத்தை ஒத்தி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்வாங்கல்ல, அது நினப்பு வந்துச்சு, அதான். சரிங்க, அப்போ இன்னைக்கே வேணும்னாலும் என் தங்கச்சி மூலமா முதல்ல அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எதுக்கு தங்கச்சி மூலமா? நீயே நேரடியா சொல்ல மாட்டியா? ஒரு மாதிரி கூச்சமா இருக்குதுங்க. தங்கச்சின்னா சிநேகிதி மாதிரியாச்சே. சரி சரி, ஆனா நான் யாருங்கிறது இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அது எப்படிங்க? ஆளு யாருன்னு கூட சொல்லாம எப்படிங்க அதை பத்தி பேச முடியும்? என்ன காரணத்துக்காக இப்போதைக்கு தெரியக்கூடாதுங்கிறீங்க? எப்படியும் ஒரு நாள் தெரிஞ்சுதானுங்க ஆகணும்.
ஆமாமா, தெரிஞ்சுதான் ஆகணும். தெரியத்தான் போகுது. அதுல மூடு மந்திரம் எதுவுமே இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை எங்க அப்பாவுடைய சம்மதம் கிடைக்கலன்னா, நாம ரகசியமா பதிவு திருமணம் செய்துக்க வேண்டி வரும். அவருக்கு நாம கல்யாணம் செய்துகிட்டது தெரியவே கூடாது. அப்பதான் அவரோட சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அப்பா என் கல்யாணத்துக்கு வேற பொண்ணை ஏற்பாடு பண்ண முனைஞ்சாருன்னா, நான் ஏதானும் சால்ஜாப்பு சொல்லி அதை தள்ளி போடுவேன். அதுக்குள்ள ஏதாச்சும் வழி பொறக்கும். அதான். நீங்க சொல்றது சரிதான். ஆனா எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? எங்க அம்மா அப்பா ஒத்துக்கணுமே. அதையெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். ஐயோ, இருட்டு தொடங்கிடுச்சுங்க. அம்மா கவலைப்படுவாங்க. பேசினது போதும், கிளம்பலாங்க. அவனும் கை கடிகாரத்தை பார்த்துவிட்டு, நேரம் போனதே தெரியல. அப்போ நாளைக்கும் வரையா? ஹோட்டல் சோழா வேண்டாம், வேற இடத்துல டிஃபன் சாப்பிடலாம் என்று கூறி காரை கிளப்பினான். ஆமாங்க, நானே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த அளவுக்கு செலவு ஆகாது. செலவு பத்தி இல்ல, அடிக்கடி ஒரே இடத்துல நாம ஜோடியா தென்படக்கூடாதுல்ல. வழக்கமா அங்க வர்றவங்க பார்வையில படும்படி ஆகும். அதுக்குதான் உங்க வீடு இருக்கிற தெருவுக்கு ஒரு தெரு முன்னாடி காரை நிறுத்துறேன். நீ இறங்கி நடந்து போய்க்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன். நான் நினைச்சத நீங்க சொல்லிட்டீங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று அவன் விசில் அடித்தான். கார் கொஞ்ச தொலைவு சென்றதும் தெருவின் நடைபாதை விளிம்பில் நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் மிக அவசரமாக ஓடி வந்து வழி மறைத்து காரை நிறுத்த முயன்றான். அதை கவனித்தும் ராஜாதிராஜன் காரை நிறுத்தாமல் அதை ஒடித்து திருப்பி அதிக விழைவுடன் ஓட்டினான். யாருங்க அது? ரொம்ப பழக்கப்பட்டவன் மாதிரி இல்ல காரை நிறுத்த பார்த்தா? ராஜாதிராஜனிடமிருந்து சில நொடிகளுக்கு பதில் இல்லை. யாருங்க அந்த ஆளு? உங்களை ரொம்பவே தெரிஞ்சவன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே காரை நிறுத்த பார்த்தானே. ஏற்கனவே தான் கேட்ட கேள்விக்கு அவனிடமிருந்து பதில் வராததால் சூர்யா ராஜாதிராஜனை மறுபடியும் கேட்டாள். ஓசி லிஃப்ட் கேட்குற சோம்பேறிதான், வேற யாரு? ஈன்னு இழிச்சா காரை நிறுத்துவேன்னு நினைச்சிட்டு இருக்கான். முட்டாள். நீ என்னோட இருக்கும்போது மூணாவது மனுஷனை எப்படி ஏத்துறது? கருப்பு கண்ணாடியை ஏத்தி இருக்கிறதால ஒருக்கா அவன் உன்னை கவனிக்கலையோ என்னமோ, அதான் காரை நிறுத்த பார்த்திருக்கான். அவள் மேலே ஏதும் பேசாமல் தெருவை வேடிக்கை பார்க்கலானாள். ஏன் லேட்னு உங்க அம்மா கேட்டா என்ன சொல்வ? ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தின்னு தான் சொல்லணும். ராஜாதிராஜங்கிறோட ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கும் போயிட்டு வந்ததுல லேட் ஆயிடுச்சுன்னா சொல்ல முடியும்? அதானே. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? எதுக்கு பயம்? பொய் சொல்ல வேண்டி இருக்கேன்னா? அது இல்லைங்க, இந்த நம்ம உறவு நல்லபடியா முடியணுமேன்னு தான். திடீர்னு இப்படி ஒரு திருப்பம் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதபடி என் வாழ்க்கையில ஏற்பட்டுடுச்சு. அதுலயும் ஒரே நாள்லயே என்னால நம்பவே முடியல. யாராச்சும் இப்படி ஒரு கதை எழுதியிருந்தா அதை படிச்சுட்டு அபத்தம், இப்படி கூட திடீர் காதல் வருமான்னு சிரிச்சிருப்பேன். அந்த திடீர் திருப்பம் உன்னோட வாழ்க்கையில மட்டும்தானா? என்னோட வாழ்க்கையிலையும் தான். ஆனா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் நினைச்சதை சாதிச்சே தீருவேன். நீ பின் வாங்கினால் ஒழிய. நான் எங்க பின் வாங்க போறேன்? ஏன் நிறைய பின் வாங்கி வச்சிருக்கியாக்கும்? அருவ ஜோக் அடிக்காதீங்க ப்ளீஸ். அடிச்சா நல்ல ஜோக்கா அடிக்கணும். அப்புறம் இப்ப உங்க காரை நிறுத்த பார்த்தாரே அந்த ஆளை நான் எங்கேயோ இதுக்கு முன்னால பார்த்திருக்கேன்னு தோணுதுங்க. எங்கேயாச்சும் தெருவில் பஸ் ஸ்டாப்ல பார்த்துருப்ப. அப்படித்தான் இருக்கும். நாம இன்னும் நிறைய பேசணும், பழகணும் சூர்யா. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்ங்கிறத நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா மனசால ஒன்னாயிட்டவங்க பேசி பழக வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்பவும் பேசி பழகிட்டோம்னா அது ஆனதுக்கு பிறகு சுவாரஸ்யம் குறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட பரவாயில்லையே, இந்த அளவுக்கு யோசிச்சு வச்சிருக்கியே. ராஜாதிராஜன் தலையை திருப்பி கண்ணடித்து சிரித்தான். தான் ஒன்று சொல்ல அவன் வேறொன்றை நினைத்து சிரித்ததாய் தோன்ற அவளுள் லேசான அருவருப்பு தட்டியது. ச்சே, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் போல என்று எண்ணியவாறு முகத்தை பொதுமையாக வைத்துக்கொண்டு தெருவில் பார்வையை பதித்தாள்.
நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருத்தரோட விருப்பு வெறுப்புகள், ஆசாபாசங்கள், சுபாவ கோளாறுகள் இதையெல்லாம் விலாவாரியா நமக்குள்ள கல்யாணத்துக்கு முந்தியே விவாதிச்சோம்னு வச்சுக்க. அதுக்கு பிறகு நாம நடத்த போற வாழ்க்கைக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு சொல்ல வந்த. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு கண்ணடிச்சு சிரிப்பானே என்று கேட்க தோன்றியதை கேட்காமல் அவள் வலுக்கட்டாயமாய் புன்சிரிப்பு காட்டினாள். அதை கார் கண்ணாடியில் கவனித்த அவன், விட்டு பிடிக்க வேண்டிய கேஸ் இதுன்னு தோணுது. பார்க்கலாம். இதுதானே சந்திப்பு, இன்னும் இருக்கே என்று எண்ணிக்கொண்டான். சரி போகட்டும். என்னை உனக்கு பிடிச்சு போனதுக்கு என்ன காரணம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லாட்டி அதையும் கல்யாணத்துக்கு பிறகுதான் சொல்வியா? நாம 2 பேருக்குமே ஒருத்தருக்கு தெரியாது. பஸ் ஸ்டாப்ல என்னை பார்த்ததும் உங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு. காரை ஓட்டிக்கிட்டே என்னை பார்த்தபடி போன உங்களை எனக்கு பிடிச்சு போயிடுச்சு. நீங்களாவே முன் வந்து பேசலைன்னா நான் கம்முன்னு தான் இருந்திருப்பேன். ஒரு உண்மையை நாம 2 பேருமே ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லு. என்னோட அழகுல மயங்கிதான் நீங்க என் மேல பிரியம் வச்சீங்க. நான் உங்களுக்கு ஆதரவா பதில் சொன்னதுக்கும் அதுதான் காரணமா இருக்கணும். அதை நாம ஒத்துக்கணும். நான் அழகில்லாதவளா இருந்தா உங்களுக்கு என் மேல லவ் வந்திருக்குமா? சொல்லுங்க. நீ சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான். ஒரு விதத்துல இல்லைங்க. முழு உண்மையும் அதுதான். பெரியவங்க பார்த்து செய்து வைக்கிற கல்யாணத்துக்கும் நாம செய்துக்க போற கல்யாணத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அது எப்படி? அப்படித்தான். இப்ப பாருங்க, நம்ம குடும்பங்கள்ல பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பையன் வர்றான். பொண்ணு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத எந்த அடிப்படையில சொல்றான்? பொண்ணோட வெளி அழக வச்சுதான் இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். நீங்களும் என்னோட அழக வச்சுதானே என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதுக்குதான் நாம நிறைய பழகணும்னு சொல்றேன். நமக்குள்ள அறிமுகம், பின்னாடி பழக்கம், இது 2ம் தற்செயலா ஏற்பட்ட பிறகு அதனோட விளைவா ஒருத்தருக்கு பிடிச்சு போச்சுன்னா அது லவ். அப்போ அழக மட்டுமே வச்சு உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்ற. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.